ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியில் மொட்டுப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மல்லிகை செடி எடுத்துகிட்டோம்னா மொட்டுப்புழு தாக்குதல் தான் அதிக அளவு மகசூல் சேதத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் புழுக்களை கட்டுப்படுத்துறங்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். நம்ம சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி காம்பினேஷனை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா சுலமாக கட்டுப்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே தனியாக பூச்சிக்கொல்லி என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் நம்ம பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுமிட்டோமா பிராண்டை சேர்ந்த ரோபோட், அதாவது எமர்ஜென்ட் பென்சைட் 5% எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் அப்படிங்கிற இதில் நம்ம 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு 8 கிராம் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் யூபிஎல் பிராண்டை சேர்ந்த சென்ஜி, இது கோரஜன் அப்படின்னு பாப்புலராக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அதே டெக்னிக் இருக்கக்கூடியது தான். குளோரன்ட்ரானிலிப்ரோல் 18.5% எஸ்சி ஃபார்மேட் இருக்கக்கூடியது தான். இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.4 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம 6.4 ml அப்படிங்கிறதுக்கு நம்ம 6.5 ml எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இது கூடவே ஒட்டு பசு, அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய மேக்ஸிட் எடுத்து வந்திருக்கோம். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு 16 ml எடுத்து வந்திருக்கோம். இதுவே போதுமானது. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவில் பயன்படுத்தினாலே மழை காலத்துலையும் சரி பனி காலத்துலையும் சரி குறைஞ்சபட்சம் 3 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை 4 நாட்களுக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதிகபட்சமாக உங்களோட சுற்றுச்சூழலில் பனியும் மழை இந்த மாதிரி எப்படி கிளைமேட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்களை அதிகரிச்சிக்கலாம். அண்ட் நம்ம சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிற மூலிமா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுவை மட்டும் கட்டுப்படுத்த முடியும்னு கிடையாது. மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய கூண்டு புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா வால்பேன் தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா பித்தப்பை பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்தே கட்டுப்படுத்தலாம். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி காம்பினேஷனை பயன்படுத்துகிற முடிஞ்ச அளவு பகல் வேளையில் பயன்படுத்துங்க. எதனால் அப்படின்னா இரவு வேளையிலையோ இல்லைனா காலை வேளையிலையோ பயன்படுத்தும் போது பனி விழுறதுனால இலைகளெல்லாம் நினைந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லியோட அளவு வேறுபடும். ஸோ அப்படி ஆகும்போது ரிசல்ட் குறையக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவு பகல் வேளையில் பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போய் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.